guys, welcome back to my channel. நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மைவி3யில் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடக்க போகக்கூடிய என்ன கரண்ட்டாக போயிட்டுருக்கு, என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எம்டி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைவி3 கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து June 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான டேட்டும் பக்கமே வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி மைவி3 பற்றின வீடியோ, பார்ட் டைம் ஜாப்ஸ் ரிலேட்டட் பற்றின வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மைவி3 பற்றின விஷயம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைவி3 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இன்கம்மும் எடுத்துகிட்ருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசண்டாக எலெக்ஷன்னால் பேமெண்ட் எதுவுமே அவங்க போடலை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் டியூரேஷனில் நாம் பணம் பட்டுவாடா பண்ணோம், பணம் பரிமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிளாக் மணின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அது நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால் எந்த நிறுவனமும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் சொல்லப்போன நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அமௌண்ட் போடலை, எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி தான் மைவி3யும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அமௌண்ட் எதுவுமே போடலை. ஸோ என்ன காரணம் பார்த்து தான் இதுதான் ரீசன். அவர் எம்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைமில் எங்களால் பணம் எதுவுமே போட முடியாது, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அந்த 2 மாதத்துக்குள்ளே நாம் ஒரு சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி. ஸோ கேஒய்சி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்டேட் பண்ணுங்கள். இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் தர அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, கேஒய்சி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சா? அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கோ இல்லைனா சக்ஸஸ் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ June 4 கூடிய சீக்கிரம் வந்துடுச்சு. வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்குது June 4 வரதுக்கான சான்சஸ்ஸு. இந்த டைமில் பணம் வந்து அந்த 2 மாதமாக போடாத வீடியோ பார்த்துட்ருக்க பணம் நமக்கு ரீஃபண்ட் ஆகுமா? அது எல்லாரோட கேள்வியும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ மூலிமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஆனது எப்போது, ஸோ எந்த இதில் ப்ராடக்ட் மூலிமா லான்ச் ஆனாங்க, என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி A to Z எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ தெரிஞ்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதன் மூலிமா அந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலிமா நமக்கும் பெனிஃபிட்டு, ப்ளஸ் இது மூலிமா ஒரு வருமானம்னு சொல்லிவிட்டு நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த வருமானம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நாம் வீடியோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுமா? வீடியோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் ஜாயின் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 rupees earn பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும். கண்டினியூஸாக நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சொல்லப்போனால் எல்லாமே அமௌண்ட் வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ராடக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பை பண்ணலை இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 4-5 மந்த்துக்கு அப்புறம் போய் ஷாப்பில் கேட்டால் இந்த கூப்பனுக்கான ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேலமில் தான் வாங்கணும். ஏன்னா எங்களோட ரீஜியன் வந்து சேலம், எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. பட் அவங்க சொல்கிற என்ன தான் இது ஆன்லைனில் பண்ணது, நீங்கள் அங்கே தான் ப்ராடக்ட் வாங்கிக்கணும். இதெல்லாம் என்ன லாஜிக்கு? ஏன்னா மைவி3 ஆஃபீஸ் எல்லாத்தாவும் இருக்குது. ஸோ அவர் சொன்ன விஷயம் எங்கேனாலும் நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ ஏன் ப்ராடக்ட் தரலை? ஓகே, அது விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லோரும் கிட்டத்தட்ட இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 rupeesலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 480 rupees, சரிங்களா? யாரையும் ரெஃபர் பண்ணாமல் 480 rupees. உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணிங்கன்னா அப் டு 1800 வரைக்கும் நீங்கள் சீலிங் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணிவிட்டு அவங்களும் நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் கம்பெனி வந்து நம்பிக்கையான கம்பெனி தான், நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, அவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன்ஸுக்கு நான் ஒரு கொஷின் வைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த கம்பெனி மறுபடியும் ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு, சரிங்களா? அது யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு யாருக்குமே யூகிக்க முடியாது, ஏன்னா சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த கம்பெனி வருமா வரலையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் அவர் சொன்ன மாதிரி June 4 அப்புறம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைனா எல்லாரோட கதையும் க்ளோஸ் ஆன மாதிரி தான் கணக்கு. ஏன்னா அத்தனை பேர் கடனை உடனே வாங்கி வட்டிக்கு காசை வாங்கி தன்னோட தாலியை அடமானம் வச்சு நகையை அடமானம் வச்சு தான் நீங்கள் வந்து மைவி3யில் அமௌண்ட்டு போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த பணத்தை எடுக்காமல் வட்டியும் கட்ட முடியாமல் இப்போ 2 மாதம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டிக்காரன் காசு கேட்பான். ஸோ 2 மாதமாக வட்டி கொடுக்காம இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகி அவங்க ஒரு டைமில்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் இங்கே கொடுக்குறேன், நீங்களே வீடியோ பாருங்கள். என் பேர் ஸ்வர்ணம், நான் தர்மபுரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். MyV3ல 1,21,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது MyV3ல போட்டால் நம்ம ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் போட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ், எந்த ஒரு அமௌண்ட்டும் எனக்கு வரவே இல்லை. என்னுடைய நகைகளை விற்று தான் நான் இதில் வந்து காசு போட்டிருக்கேன். இன்னைக்கு என்னால் சம்பாதிக்க முடியாமல் நான் நடுத்தரில் வந்திருக்கேன். கோவை மாநகரத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து பேபி பேசுகிறேன். MyV3ல 1,21,000 பணம் போட்டிருக்கிறேன். விளம்பரம் பார்த்தா பணம் வரும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பணமே எதுவும் வரல. பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம், வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலிமா வந்து எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தருவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எத்தனையோ மக்கள் தன்னோட கஷ்டப்பட்டு தாலி அடமானம் வச்சு, நகை அடமானம் வச்சு 1,50,000 லட்ச ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு 480 ரூபீஸ் வந்து வீடியோ பார்த்து இப்போ ₹1 கூட வித்ட்ரா எடுக்காமல் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போனால் என்ன அர்த்தம்? இத்தனோட மக்களோட வாழ்க்கை வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 2 மாதமாக வித்ட்ரா போடல, சரிங்களா? 2 மாதமாக கொடுக்கல. அப்போது கணக்கு பண்ணுங்கள், 2 மாதமாக வித்ட்ரா கொடுக்கல அப்படின்னா இப்போ 480 ரூபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 1800 வரைக்கும் சீலிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்குது, சரிங்களா? மந்த்லியே லேக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மாதமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வித்ட்ராவே கொடுக்கல. அப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஐடி போட்டால் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியில் 4 ஐடியும் 5 ஐடியும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 5 ஐடிக்கு உண்டான ஒருத்தருக்கே லேக்ஸ் சொன்னேன், 1 lakh அபோவ் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1 monthல். அப்போது 5 ஐடி இருக்குது, ஒரு ஃபேமிலியிலே 5 ஐடினா இந்த MyV3ல 50 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போது 50 லட்சம் இன்ட்டு 1 lakh போட்டிங்கன்னா எவ்வளோ க்ரோஸ் கணக்கில் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்போது இந்த கம்பெனி இந்த அளவுக்கு அமௌண்ட்டு மறுபடியும் கொடுக்குமா? இது மக்களோட கேள்வி. சில பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்டி சொல்கிறது அது தவணை முறையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி எனக்கு நியூஸ் வந்தது. அது ரியலாக உண்மையான்னு சொல்லிவிட்டு June 4th அப்புறம் தான் நீங்களே பார்ப்பீங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய சஜஷன் அந்த MyV3 ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நானும் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க சொந்த உழைப்பில் வேர்வை சிந்தி சம்பாரித்த சம்பளம், சரிங்களா? சம்பாரித்த காசு அது வந்து வீண் போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் வித்ட்ரா கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க தான் நம்மளோட அட்வைஸ். ஏன்னா நமக்கு எல்லாரோட அட்வைஸும் இதுதான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய MyV3 மெம்பர்ஸ், மை ஸ்மால் அட்வைஸ், ஸோ நீங்கள் எந்த கம்பெனியும் நம்பி முழு மனதாக இறங்காதீங்க. அப்படி நம்பி இறங்கினீங்கன்னா ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாரா? அதை நீங்கள் யோசிங்க. ரிஸ்க் எடுக்க தயார்னா நம்பி இறங்குங்க. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் ஜாயின் பண்ணி அவங்களையும் பணம் ஏமாத்தலுக்கு உள்ளாக்குறீங்க, சரிங்களா? இதனால் மிகப்பெரிய ஒரு பாவம் தான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுனா நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அதில் உங்களால் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள். பணம் வருமா வராதான்றது இப்போ எல்லாரோட கேள்விக்குறியாக தான் இருக்குது. June 4th அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், வந்தால் லக்கு, வரலன்னா மொத்தமாக உங்கள் கதை க்ளோஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ₹1 ₹10 கிடையாது, 1,20,000 ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு 1,20,000 கிட்டத்தட்ட 4-5 ஐடி போட்டிருக்காங்க. ஸோ கணக்கு பண்ணி பாருங்கள். அதனால் சொல்கிறேன், எந்த பிஸ்னஸும் இறங்கி நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் ட்ரஸ்டபுளான்னு சொல்லிட்டு நம்பி ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கம்பெனி மேலே தான் சொல்ல முடியும். அவங்க ப்ராப்பராக ரன் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சரியா? அதனால் என்னோடய ஸ்மால் அட்வைஸ், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். MyV3ல என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு தெரியல. அவர் எம்டி என்ன பண்ண போகிறானோ யாருக்கும் தெரியல. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேள்விக்குறியாக இருக்குது. June 4th அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் எ யூசர் கஸ்டமர்களுக்கு உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்றதையும் நம்மளோட சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான MyV3 அப்டேட் அண்ட் SBO அப்டேட், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஜாபு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் MyV3ல என்ன அப்டேட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பை அண்ட் see you all.